கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். மாறுங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், மாநக தந்தையை நாம் வணங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தாம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் தீமோத்தேயு, தீத்து ஆகிய புனிதர்கள் பவுலினுடைய உடன் உழைப்பாளர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர்கள் புறவினத்தவர்களாக இருந்தும் இறைவனுடைய நற்செய்தியை புனித பவுல் பர்னபா வழியாக அறிந்து அந்த நற்செய்தியை புறவினத்தவர்களுக்கு அறிவிக்க தங்களையே கையளித்தார்கள். யூதர்கள் இல்லாதவர்களாக இருந்து இவர்கள் இறைவனுடைய செய்தியை பரப்ப முன்வந்தார்கள். இந்த புனிதர்களுடைய வாழ்வு எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. எவ்வாறெனில் திருமுழுக்கு பெற்ற நாங்கள் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க வேண்டிய நாங்கள், நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எங்களுடைய விசுவாச வாழ்வை சீர்தூக்கி பார்க்க, எங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கையை மீட்டி பார்க்க அழைப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இந்த உடன் உழைப்பாளர்களைப் போல கடவுளின் உடன் உழைப்பாளர்களாக நாங்கள் மாற தூயாவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும். இறைவனுடைய அருள் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். நாங்கள் பெற்ற அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற மக்களாக, தூதுவர்களாக, மறை பணியாளர்களாக மாற இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய பலியை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்களை திருத்துதர்களுக்குரிய நட்பு அன்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடு முறை பெற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெளி வேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கின்றேன்.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 8 நிறைவு பெற. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றி வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதரான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் கண்ணீரை நினைவில் கொண்டு உன்னை காண ஏங்குகின்றேன். கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும். வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கின்றேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது. இப்போது உன்னிடம் உள்ளதென உறுதியாக நம்புகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96. உங்கள் பல்லவியாக பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். உலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பிற இனத்தாருக்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் அவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, முன்னுரையிலே கேட்டது போல இன்றைய நாளிலே நாங்கள் பவுலினுடைய உடன் உழைப்பாளர்கள் வேற்றினத்தவர்களாகிய தீமோத்தேயு தீத்து ஆகியுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். இவர்கள் புறவினத்தவர்கள். தீமோத்தேயுடைய தாய் யூதராக இருந்தும் தீமோத்தேயுடைய தந்தை ஒரு கிரேக்கராக இருக்கின்றார். அதனால் அவர் புற இனத்தவர் கலாச்சாரத்தை வீட்டிலும் பின்பற்றியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றது. பவுலும் பர்னபாவும் லிஸ்திராவை தங்களுடைய முதலாவது தூதுரை பயணத்திலே சந்தித்த போது அங்கே அவர்கள் கால ஊனமுற்றவரை குணமாக்குகின்றார்கள். அதை பார்த்த தீமோத்தேயு மனமாற்றமடைந்து, நானும் இந்த கடவுளினுடைய நற்செய்தியின் தூதுவராக இறையரசின் மறைபரப்பாளராக மாற வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றார். அவர் எண்ணம் கொண்டு பவுலினுடைய 2வது தூதுரை பயணத்தின் போது அவரோடு இணைகின்றார். இவ்வாறாக ஒரு புறவினத்தவர் சிறு வயதிலிருந்தே கிரேக்க கலாச்சாரத்தை தன்னுடைய வீட்டிலே பின்பற்றி வந்தவர், இறைவனாலே தூண்டப்பெற்று இறைவனுடைய அருளினாலே தூண்டப்பெற்று இறை ஆட்சிக்காக மறைபரப்பு பணிக்காக தன்னை முழுமையாக கையளிக்கின்றார். இவர் 80 வயதிலே கல்லால் எறிந்து கொல்லப்பட்டு மறைசாட்சியாக மறைத்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றது. இன்னொரு புறம் திருத்துதரான தீத்து, இவரும் ஒரு புறவினத்தவர். இவர் முற்றுமுழுதாக கிரேக்க சமயத்தை கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றியவராக இருக்கின்றார். இருப்பினும் இவரையும் கடவுள் தேர்ந்து கொள்கின்றார். கடவுளுடைய மறைபணிக்காக நற்செய்தியை பரப்புவதற்காக இந்த புறவினத்தவரையும் கடவுள் பவுலினுடைய உடன் உழைப்பாளராக தேர்ந்து கொள்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உறவுகளே, இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு தேவையான வேலையாட்களும் அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாங்களான அந்த அறுவடையின் வேலையாட்கள். திருமுழுக்கின் மூலம் இறையரசை பரப்புகின்ற மக்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக நாங்கள் வாழ மாற தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெற்று இறையரசில் இணைந்த அந்த அறுவடையின் வேலையாளர்களாக இருக்கின்றோம். அந்த பணிக்கேற்றவாறு நாங்கள் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளின் உடன் உழைப்பாளர்களாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்றைய நவீன கலாச்சாரங்களுக்கு பின்னே சென்று, நவீன பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு பின்னே சென்று நவீன உலகில் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கடவுளுடைய உடன் உழைப்பாளர்களாக அல்ல, மாறாக உலகத்தினுடைய உழைப்பாளர்களாக, உலகத்தின் சிந்தனைகளை பரப்புகின்ற உலகத்தின் தீயவனின் உடன் உழைப்பாளர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த புனிதர்களுடைய நாளிலே நாங்கள் மன்றாடுவோம். புறவினத்தவர்களாக இருந்தவர்கள் இறைவனுடைய நற்செய்திக்காக தங்களை முழுமையாக கையளித்தார்கள். பிறவிலிருந்தே நாங்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக, திருமுழுக்கு பெற்ற தூய ஆவியானுடைய மக்களாக இருக்கின்றோம். எவ்வளவு தூரம்
நற்செய்தி மறைபரப்புக்காகவும் இறைவணிக்காகவும் எங்களை நாங்கள் கையளிக்கின்றோம் என்று இன்றைய நாளில் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் பெறுகின்ற நற்செய்தியை, நாங்கள் பெற்றுள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற தூதுவர்களாக மாற, கடவுளினுடைய உடன் உழைப்பாளர்களாக நாங்கள் மாற இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தூயாவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும். மாறுகின்ற இந்த உலகிலே இறைவனுடைய நற்செய்தியை அனுப்புகின்ற நற்செய்தியின் தூதுவர்களாக மாற இறைவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் தொடங்குகின்ற இந்த புதிய வாரத்திலே எங்கள் ஒருவருக்காக மன்றாடுவோம். இந்த வாரங்களிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நினைவு நாட்கள், குருத்துவ துறவர நினைவு நாட்கள், இன்னும் வாழ்விலே முக்கியமான நினைவு நாட்களை கொண்டாடுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் நிறைவாக இருக்க, அவர்கள் நினைவு கூறுகின்ற இந்த நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாகவும் ஆசீர்வாதத்தின் வருடங்களாகவும் மாறு இறைவன் அருள் கூற வேண்டும் என்றாடுவோம். இன்னுமாக இறந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் பொறுப்பெடுக்க வேண்டும். அந்த ஆத்துமாக்களுக்கு மீட்பளிக்க வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் புனிதர்களுடைய தோழமையில் நித்தியத்துக்கு முறவாட இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக மன்றாடுவோம். பல்வேறுபட்ட வாழ்வியல் துன்பங்களாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள், உடல் உள்ள நோவுகள், காயங்கள், கஷ்டங்களினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும். அனைத்து புனிதர்களுடைய பரிந்துரையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். எங்களுடைய சுபங்கள் கேட்கப்பட வேண்டும். நாங்கள் இறைவனுடைய ஆசிரியர்களும் இறைவனுடைய அருளிலும் நிம்மதியானவும் நிறைவானதானவும் மகிழ்ச்சியானதானவும் வாழ்க்கை வாழ இறைவன் இன்றைய நாளிலே எங்கள் மீது நிறைவாக அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு இந்த திருப்பலி வழியாக உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நீரை பொறுப்படுத்தி எங்களுக்கு நிறைவேற்றியறலும். நாங்கள் உம்முடைய நற்செய்தியின் தூதுவர்களாக மாற, உம்முடைய ஆசீர்வாதத்தின் மக்களாக மாற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் உம்மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர் கனிவுடன் நம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முளையலாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் அது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணுலகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினேர். ஆகவே நாங்கள் என்றும் அன்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் பெற அருளுமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். இறைவன் கற்றுத்தந்த சுபத்தை நம்பிக்கையின் மக்களாக துணிவுடன் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அழைத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். நான் வாழுவே ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, தீமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்கள்
திருத்துது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.